இன்றைக்கி ஒரு குயிக் அண்ட் ஈஸி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒரு வானல் எடுத்து வச்சுக்கோங்க. வானலில் எண்ணெய் இல்லாமல் 3 கப் பொரியை தனியாக வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில். இப்போ நம்மளுக்கு வறுத்த பொரி ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பெரிய வானலில் 3 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஆயில் என்ன வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுக்க போகிறோம். வேர்க்கடலை வறுத்துறதுக்கப்புறம் இதில் நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ண போகிறோம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை இதில் ஆட் பண்ணியிருக்கேன். பொட்டுக்கடலெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் பொறுமையாக வதக்குங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் வதக்கிட்டதுக்கப்புறம் இதில் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை இருந்துச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்கும்னா பூண்டை ஒரு 3 பூண்டை தட்டி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப நல்லா வாசமாக இருக்குங்க. இதுக்கப்புறம் இதில் நம்ம உப்பு, மஞ்சத்தூள் அண்ட் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எங்களுக்கு அந்த காரம் போதும் அப்படின்னு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதல் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் வதக்கணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சு போயிடும். இதை வதக்கிட்டதுக்கப்புறம் இதில் நான் 3 கப்ஸ் ஆஃப் பொரி, வறுத்த பொரி ஆட் பண்ண போகிறேன். பொரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அதை வதக்குங்க. ஒரு 2-3 மினிட்ஸில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மசாலா பொரியை நம்ம அப்படியே கூட சாப்பிடலாங்க. உங்கள்கிட்ட மிக்சர் இருந்துச்சுன்னா மிக்சரும் இதில் நம்ம தூவி போட்டு சாப்பிடலாம். இது ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸாக குழந்தைங்க, பெரியவங்க யார் வேணால் சாப்பிடலாம். உங்களுக்கு இதில் லைட்டாக சுகர் டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா ஒரு 1/2 டீஸ்பூன் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் அண்ட் ஸ்வீட்டாக ரொம்ப டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். இது நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இதை யூஸ் பண்ணி எப்படி இன்னொரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன்னு உங்ககிட்ட காமிக்க போகிறேன். வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்குனது இதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இதில் வந்து ஒரு தக்காளி அண்ட் குக்கும்பர் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பச்சை மிளகாய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி குட்டி குட்டியாக நறுக்குனது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சால்ட்டை பார்த்து போடுங்க. ஏற்கனவே நம்ம மசாலா பொரியில் சால்ட் போட்டுக்கிறதுனால இதில் செக் பண்ணி போடுங்க. அதுக்கப்புறம் இதில் மஞ்சத்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் ஆஃப் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஆஃப் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மசாலா பொரி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பொரியை இதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கூடயே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் பீனட்ஸ் அண்ட் பொட்டுக்கடலை எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கரெக்ட் முறுக்குன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் என்ன ஒன்றுனா, இந்த ஸ்நாக்ஸை உடனே பண்ணி உடனே சாப்பிடணும். எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ நீங்கள் அப்போ இதை ரெடியாக பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். இது கூட இன்னும் நல்லா ப்ரோட்டீனுக்காக நீங்கள் வேக வச்சு நிறைய பயிரெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீனட்ஸ் வேக வச்சு ஆட் பண்ணிக்கலாம், மூங் தால் ஆட் பண்ணிக்கலாம், வேறு ஏதாவது வெள்ளை சுண்டல் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் துருவின கேரட்டுங்க, அது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். என்கிட்ட அப்போ கேரட் இல்லை, அதனால நான் ஆட் பண்ணல. துருவின கேரட் ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.